இந்த நிலை மாறும். ஒருத்தரை பார்த்து நம்ம திட்டியிருப்போம், கேவலமாக பேசியிருப்போம், அசிங்கமாக திட்டியிருப்போம். இந்த நிலைமை நமக்கு வராதுன்னு நினச்சிக்கிட்டு, அல்லது இவனோட உதவி நமக்கு தேவைப்படாது, நாளைக்கு நம்ம வேறு லெவலில் இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு திட்டியிருப்போம், தப்பாக பேசியிருப்போம். திடீர்னு பார்த்தா அவரோட உதவி நமக்கு தேவைப்படுறாங்க. அல்லது நாம் பேசின இந்த பேச்சால் மற்றவர்கள் நம்ம வெறுக்கக்கூடிய நிலைமை கூட வரலாம். ஏன்னா இவன் அப்படி பேசுகிறான், அப்போ இவன் மேலே ஏதோ தப்பு இருக்கு, அதனால் அவனை பற்றி அப்படி பேசுகிறான், இவன் தப்பை மறைக்கிறது அவனை பற்றி பேசுகிறான் அப்படி பேசக்கூடும். அல்லது நாம் சொன்ன வார்த்தை நமக்கு ஏதோ ஒரு வேலை பேக் ஃபயர் ஆகிடும். நம்மளாம் அந்த நிலைமைக்கு வந்திருப்போம். அவன் சொன்னால் ஒருத்தனை பற்றி பேசியிருப்போம், கடைசியாக பார்த்தா அந்த நிலைமை அவன் இருக்கக்கூடிய அதே நிலைமை நம்ம இருப்போம். அந்த மாதிரி நிலைமைக்கு வரக்கூடும். அதனால் எது பேசணும் யோசனை பண்ணி பேசுங்க. இந்த நிலை மாறும். ஒருத்தரை பார்த்து நம்ம திட்டியிருப்போம், கேவலமாக பேசியிருப்போம், அசிங்கமாக திட்டியிருப்போம். இந்த நிலைமை நமக்கு வராதுன்னு நினச்சிக்கிட்டு, அல்லது இவனோட உதவி நமக்கு தேவைப்படாது, நாளைக்கு நம்ம வேறு லெவலில் இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு திட்டியிருப்போம், தப்பாக பேசியிருப்போம். திடீர்னு பார்த்தா அவரோட உதவி நமக்கு தேவைப்படுறாங்க. அல்லது நாம் பேசின இந்த பேச்சால் மற்றவர்கள் நம்ம வெறுக்கக்கூடிய நிலைமை கூட வரலாம். ஏன்னா இவன் அப்படி பேசுகிறான், அப்போ இவன் மேலே ஏதோ தப்பு இருக்கு, அதனால் அவனை பற்றி அப்படி பேசுகிறான், இவன் தப்பை மறைக்கிறது அவனை பற்றி பேசுகிறான் அப்படி பேசக்கூடும். அல்லது நாம் சொன்ன வார்த்தை நமக்கு ஏதோ ஒரு வேலை பேக் ஃபயர் ஆகிடும். நம்மளாம் அந்த நிலைமைக்கு வந்திருப்போம். அவன் சொன்னால் ஒருத்தனை பற்றி பேசியிருப்போம், கடைசியாக பார்த்தா அந்த நிலைமை அவன் இருக்கக்கூடிய அதே நிலைமை நம்ம இருப்போம். அந்த மாதிரி நிலைமைக்கு வரக்கூடும். அதனால் எது பேசணும் யோசனை பண்ணி பேசுங்க.